இந்த யாரு இந்த பேட் ரிவ்யூ கொடுக்குறாங்களோ மொதல் அவங்க கிட்ட கேளுங்க, அந்த படத்தை அவங்க மொதல் பார்த்தாங்களான்னு. பாதி டீம் வந்து சும்மா ரிவ்யூ பேட் ரிவ்யூன்னு சுற்றிக்கிட்டு இருக்கு. மொதல் அவங்க படத்தை பார்த்தான்னு கேளுங்க. படத்தை பார்க்காம சொல்றது எல்லாமே. படத்தை போய் பார்க்க சொல்லுங்க. படம்னா இதான் படம். தலைவர் எப்படி பண்ணிருக்காங்களா? தலைவர் தான் பிரேம பாருங்க. தலைவர் தான். உலக நாயக ஃபேன் பாய் தலைவர் வச்சு எப்படி எடுப்பாருன்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. நல்லா சூப்பரா எடுத்திருக்காரு. குடும்பமா போய்கிட்டு இருக்காங்க. ஏ சர்டிபிகேட்னாலும் வயசு கூடியான குடும்பம் போறாங்களா, தலைவர் சொன்ன மாதிரி அது ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ள யானை பூந்தா என்ன நடக்கும், அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் பூண்டாங்க, அவங்க பாத்துக்குவாங்க இனிமே. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணா. நான் 3வது வாட்டி. ஆனால் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தலைவரை காட்டின விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த விண்டேஜ் ஆனால் தலைவர் தான் ஆபியஸா நல்லா காட்டியிருந்தாங்க. இந்த பழைய சரக்கு ஸ்டைலு தம்மு அதெல்லாம் நல்லாவே காட்டியிருந்தானுங்க. விண்டேஜ் பொசிஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சுண்ணா. அவரை பிடிக்கும், அதனால அதுதான் ஒரே காரணம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா தானே பண்ணியிருக்காரு. எல்லாம் நல்லா, நான் சத்தியம் எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்னால் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பர் சார், நல்லா இருக்கு. தலைவர் ஆக்டிங் எப்பவுமே சூப்பர் தான் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு. இல்லை அதில் நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு. அமீர் கான்ல நல்லா பண்ணியிருக்காரு. நாகார்ஜுனும் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பர் சார். வேற லெவல் படம். லைக் தலைவரோட 50th இயர்ல மாஸ் பண்ணிட்டாரு தலைவர். அது 74 இயர்ஸ்ல இவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, அந்த மாசு நீங்க கூட்டமே உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. நேற்று ஃபர்ஸ்ட் ஷோக்கு என் ஃப்ரெண்ட்ஸே அவ்வளோ பேர் டிக்கெட்டுக்கு சண்டை போட்டு அப்புறம் வந்து பார்த்தோம். ஸோ ஆல்வேஸ் தலைவர், யூ ஆல்வேஸ் லவ் யூ தலைவா. இல்லை லைக் தலைவர் படம் எல்லாமே நல்லதாங்க இருக்கும். அதாவது விண்டேஜ் ரஜினி வேற லெவலில் எடுத்திருந்தாங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து எதில் இருந்தும் விண்டேஜ் தலைவர் மாஸ் பண்ணிட்டாங்க. அதில் அதுவும் செம்மையாக இருந்துச்சு. ஓவராலே செம்மையாக இருந்துச்சு மூவி. எனக்கு தெரிஞ்சு லைக் ஒரு நல்ல 50th இயருக்கு ஒரு நல்ல ட்ரீட் எல்லாருக்கும். நல்ல தரமான மாசா தலைவர் வந்து நம்மளுக்கு ஒரு சிறப்பான ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு பரிசா கொடுத்துருக்காங்க. நெருப்பா இருக்காங்க. தலைவர் என்னைக்குமே ஸ்மார்ட். தலைவர்னாலே பிடிச்சது தானே. அவர்கிட்ட என்ன பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே அவர் பிடிச்ச விஷயம். அந்த காந்தத்தோட கண்ணும் அந்த வாக்கிங் ஸ்டைலும் சும்மா அப்படிதான் இருக்கு. ஓ, அது பழைய ஸ்டைல அந்த தலைவரை நம்ம பார்த்தது. எல்லாம் நினைச்சே நான் ஒரே மெசேஜ் கொடுக்கணும். இந்த யாரு இந்த பேட் ரிவ்யூ கொடுக்குறாங்களோ மொதல் அவங்க கிட்ட கேளுங்க, அந்த படத்தை அவங்க மொதல் பார்த்தாங்களான்னு. பாதி டீம் வந்து சும்மா பேட் ரிவ்யூன்னு சுற்றிக்கிட்டு இருக்கு. மொதல் அவங்க படத்தை பார்த்தான்னு கேளுங்க. படத்தை பார்க்காம சொல்றது எல்லாமே. படத்தை போய் பார்க்க சொல்லுங்க. இல்லாட்டி நாங்கள் மலேசியா இவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டு இருப்போம். பார்த்துக்கிட்டு அவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருப்போமா? படம்னா இதான் படம். போய் பார்க்க சொல்லுங்க. தலைவர் எப்படி பண்ணிருக்காங்களா? தலைவர் தான் பிரேம பாருங்க. தலைவர் தான். பாருங்க, எங்க தலைவர் இங்க இருக்காங்க. எங்க தலைவர், இந்த தலைவர்னால தான் நாங்க உள்ள வரோம். பாத்தீங்களா, இதெல்லாம் பழசு. லெஜெண்ட்ஸ் என்ஜாய் வராமலாம் இருக்க கூடாது. வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணி தான் பணம் எடுக்கிறாங்க. நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. திருவிழா மாதிரி இருக்கு உள்ள. அதுவும் காசி தியேட்டர் சூப்பர். மேல ஏறி ஆறுதுன்னா ரிப்பீட்னா சூப்பர். காசி தியேட்டர், லவ் யூ காசி தியேட்டர். காசி தியேட்டர் தான். நாங்க இதுவே காசி தியேட்டர் வந்தது இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். அவ்வளவு என்ஜாய் பண்ணோம். சூப்பர். படம் நல்லா சூப்பரா இருந்துச்சுங்க. உலக நாயக ஃபேன் பாய் தலைவர் வச்சு எப்படி எடுப்பாருன்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. நல்லா சூப்பராக எடுத்திருக்காரு. ஸோ அருமையாக இருக்குது படம். என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ரஜினி சார் ஆஃப்டர் சோலோங் ஆக்ஷன் சீன்லாம் ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் சீனில் வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு, எப்படி தலைவர் அந்த அளவுக்கு இன்டென்ஸ் பண்ணுவாருன்னு. அந்த பழைய 80s படத்துலலாம் அந்த சண்டைலாம் இருக்கும்ல, அந்த வயலன்ஸ் அதெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம ஆக்ஷன் மாஸ்டர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு ஸ்பெஷல் செல்யூட் கொடுக்கணும். ரொம்ப நல்லா தத்துரூபமாக இருந்துச்சு ஃபைட்டெல்லாம். அது அதிசயங்க. அவர் என்றைக்கும் அற்புத அதிசயம் தான். தலைவர் என்றைக்கும் வந்து அற்புத அதிசயம் தான். அந்த எனர்ஜி வயசுக்கெல்லாம் அவருக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா அவர் வந்து அப்பாற்பட்டு அந்த பக்தி ஆன்மீகம்னு போற ஒருத்தர். அது வந்து சினிமாவுக்கு சம்மந்தப்பட்டு இல்லை, அது தலைவருக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ அது வந்து அவர் எப்பயும் அப்படித்தான் இருப்பாரு. ஒன்று 20-30 வருஷமா ஒரு ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும் தலைவர். நெகட்டிவ் இல்லை, எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கல. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு போயிருப்பாங்க, இல்லை அவங்க எதிர்பார்த்த இருக்காது. நிறைய பேருக்கு ஆனால் பிடிச்சிருந்துச்சு படம். குடும்பமா போய்கிட்டு இருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட்னாலும் வயசு கூடியான குடும்பம் போறாங்களா, தலைவர் சொன்ன மாதிரி அது ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ள யானை பூந்தா என்ன நடக்கும், அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் பூண்டாங்க, அவங்க பாத்துக்குவாங்க இனிமே. படம் தலைவர் படம் எப்போதும் போல அருமையா இருந்துச்சு. செம்ம படம், செம்ம மாஸ். தலைவரை சூப்பரா காட்டியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல தலைவரோட ஆக்டிங் வேற லெவல், செம்மையா இருந்துச்சு. அனிருத்தோட பிஜிஎம் டாப் நாச்,
செம்மையா எடுத்திருக்காங்க. படம் ஃபுல்லா 10க்கு 10 கொடுக்கலாம். தலைவர் தான், வேற யாரு? ஃபுல்லா தலைவரோட மூவ்மெண்ட் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாம் தலைவர் தான். ஃபுல் பவர் அவரோட ஆக்டிங். அந்த மாதிரியே தெரியல அவருக்கு. அந்த மாதிரி சொன்னா நம்ப மாட்டாங்க. ஃபுல் எனர்ஜி, முக்காவாசி ஸ்டண்ட்டு, ஆக்ஷன் எல்லாமே வந்து அவரே சொந்தமா செஞ்சிருக்காங்க. செம்ம செம்ம. சாங் சொல்லவே வேணாம். தலைவர் டான்ஸு, அங்க பின்னால ஆடுறவங்க, அந்த சீன் எல்லாமே சூப்பர். முக்கியமா அந்த பிளாஷ்பேக் சீன்ல தலைவர் சரியான ஹேண்ட்ஸமா இருக்காரு. கண்டிப்பா எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். படம் சூப்பர்ண்ணே. சூப்பர் ஸ்டார் படம் வந்து என்றைக்குமே சூப்பராக தான் இருக்கும். அவர் எந்த படம் நடித்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பரான படம் தான். ஸோ படம் மெசேஜ் இருக்குது, நல்ல மெசேஜ். சண்டை இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்காம வராதிங்க, கண்டிப்பாக வந்து பார்க்கணுன்னு. கண்டிப்பாக போர் அடிக்காது, சந்தோஷமாக பார்க்கலாம் அந்த படத்தை. இப்போ வந்து ஒரு சாப்பாடு கடைக்கு போகிறோம். அந்த சாப்பாடு கடையில் எனக்கு பிடிச்ச சாப்பாடு இருக்குது, உங்களுக்கு பிடிக்காத சாப்பாடு இல்லைன்னா எனக்கு நான் பிடிச்சிருக்குன்னு தானே சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிடிக்கலன்னு தானே சொல்லுவீங்க. ஆனால் அது நல்லா இருந்தாலும் பிடிக்கலன்னு தான் சொல்லுவீங்க. நார்மல். இது வந்து யாருக்கு பிடிச்சிருக்கோ பாருங்கள், சந்தோஷமாக இருக்குது. இது வந்து சினிமா வந்து பிடிச்சவங்க ஏற்றுக்கணும், பிடிக்காதவங்க தெரியாத மாதிரி இருக்க அப்படின்னா அவ்வளோதான். அதுதான் மெயினே. 50 வருஷம்னு போட்டாங்களே, அதுக்கு கலக்கிட்டாரு. சூப்பர். இந்த படத்தில் என்னன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. சமாவாக தான், எவ்ரி திங் இஸ் ஈக்குவல். ஸோ ஈக்குவலாக கொடுத்து எல்லாத்தையும் அந்த படத்தில் காட்டியிருக்காங்க. டோப்பா பார்க்கலாம் கண்டிப்பாக. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தலைவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து உபேந்திரா ஆக்டிங் நல்லா இருந்தது, வேற லெவல். நாகார்ஜுன வந்து பண்ணாரு, நல்லா தான் பண்ணியிருக்காரு. தலைவரை பற்றி சொல்லணுமா? சூப்பராக பண்ணியிருக்காருங்க, வேற லெவலில் இருக்குது. ஃப்ளாஷ்பேக் பர்சன்ஸ்லாம் அமோகமாக இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி பாருங்க, நீங்களே உங்கள் மனசை மாற்றிப்பீங்க. சூப்பர் சார், செம்மையாக இருந்துச்சு, அருமையாக இருக்கு. தலை நல்லா ரஜினிக்காக வந்து படம் பார்க்குறாங்க, அருமையாக இருக்குது படம். நாங்கள் ரஜினி சும்மா காட்டில் பார்த்துட்டு இருப்போம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூலி பார்க்குறேன் சார். அருமையாக இருக்கு, சூப்பருங்க, அருமையாக இருக்கு. பார்த்துட்டே இருப்போம், 10 வாட்டி பார்ப்போம். பார்த்துட்டே இருப்பேங்க, புக் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். 10 வாட்டி 15 வாட்டி பார்த்துட்டோம். சூப்பருங்க. அமீர்கல்ல அருமையாக இருக்குது, மஜாவாக இருக்குது படம். தலை செம்ம கலக்கல படம், நல்லா இருந்துச்சு. இது நல்லா ட்விஸ்ட்டு கடைசியில் அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்லாம் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. சூப்பராக நடிச்சிருந்தாரு அவர். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, ஆனால் எங்கேயுமே லேக் இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு படம், வேறு எதுவும். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ரஜினி மாசா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. படம் பாருங்க, உங்களுக்கும் புரியும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே. படம் ஓகேவானா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா லென்த்தியாக இருக்குது, கிளைமேக்ஸ் ஓகேவானா இருக்குது, படம் ஓகேவானா இருக்குது. நாகார்ஜுன ஆக்டிங் ஃபர்ஸ்ட் டைம் அவர் நெகட்டிவ் ரோலில் பார்க்கறது பயங்கரமாக இருந்துச்சு. சௌபனோட ஆக்டிங் எக்ஸ்பெக்டே பண்ணேன். ஏன்னா மஞ்சுமல் பாய்ஸில் ஒரு மாதிரி தான் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, பட் இதில் வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படிலாம் இல்லைங்க, ரஜினிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, வேற லெவலில் தான் இருந்துச்சு. ஸ்லோலாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் போச்சு. லைக் எல்லாமே ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டாக இருந்துச்சு. பழைய ரஜினி யாருக்கெல்லாம் பார்க்கணுமோ இதில் பார்த்தா மாசம் ஆகிட்டு. படம் நான் இன்னும் பார்க்க போகல, இனிமேல் தான் போகிறேன். ஃபேமிலியோட நைட் ஷோ போகிறேன் இன்னைக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தலாம் நம்ம அப்படின்னு வந்திருக்கேன். ஹீ இஸ் a டிவைன் பர்சன். ரஜினிகாந்த்ன்றவர் ஒரு டிவைன் பர்சன். அந்த படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இல்லை அப்படிலாம் வந்து அப்படி பார்த்தா வந்து அதில் டேரக்டர்ஸ் ரெஸ்பான்ஸ். ரஜினின்ற ஒரு ஃபேனுக்காக தான் வராங்களே தவிர யாருமே வந்து படம் எப்படி இருக்கோ கதை எப்படி இருக்கலாம். அப்புறம் அவர் ஒரு ஸ்டைல் ஐக்கான், டிவைன் பர்சன். அவருக்காக மட்டும்தான்